ஸோ டெவாப்ஸ் பூட் கேம்ப் இல்ல டெவாப்ஸ் இன் ஒன் கோர்ஸ் அப்படிலாம் போட்டான் அப்படின்னா நானே சொல்றேன், அவனை வந்து அமுச்சு விட்டுருங்க எங்கேயாவது. சரிங்களா, வேற நாட்டுக்கு எங்கேயாவது அனுப்பிச்சிருங்க. அது பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா, நாங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், அது வாய்ப்பே இல்லை. மேபி அந்த கோர்ஸ்ல என்ன டேக் அவேயா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 டெவாப்ஸ் டூல கத்துருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா அதான் டெவாப்ஸ்ன்றது வாய்ப்பே இல்லை. நேம் பண்ண நான் விரும்பல, மேபி அக்சை பண்ணுவார்னு நினைக்கிறேன் தக்லீஃப்க்கு. ஆனா ஒரு சில பேர் சொல்றதுல வந்து அதான் டெவாப்ஸ், இந்த டெவாப்ஸ் டயக்ராம் வச்சே உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது வந்து காலங்காலமா அந்த டெவாப்ஸ் டயக்ராம் இருக்கு, அந்த இன்ஃபினிட்டி டயக்ராம் வச்சு இருக்கு. சோ வந்து வெறும் ஒரு டெவாப்ஸ் பூட் கேம்பஸ் நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டு பி ஹானஸ்ட் நான் சொல்லணும், அதான் நான் சொல்லுவேன். ஓகே, சரி, நான் வந்து ஒரு சீரியஸான ஆன்சரை கொடுத்துட்றேன். ஓகேங்களா, எல்லாரோட நாலேஜ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிடேஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவங்களோட கெரியர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஒரு சில நாலேஜ் வந்து அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை தான் அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் பண்ணதுக்கு ஒரு கூடோஸ், ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகேங்களா, ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 10 பேர் வந்து அவங்களோட கெரியர்ல பெட்டர் ஆனாங்கன்னா அது வந்து சூப்பர் தான். அது வந்து ஒரு அப்ரிஷியபிள் ஃபேக்ட், ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயம் தான் அது. பட் இதே இன்னும் ஒரு ஆங்கிள் எனக்கு எது பிடிக்காதுன்றதும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதுதான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது, இதை நீங்க படிச்சீங்கன்னா, இந்த பூட் கேம்ப் வழியா நீங்க போனீங்கன்னா இமிடியட் 10 lakhs பேக்கேஜ் பிடிக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்கு, இதுல ஒரே டயக்ராம் வச்சு மொத்த நாளும் ஓட்டுறது பிடிக்காது. AWS ரியல் டைம் சினாரியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 2 சினாரியோ மட்டும் கவர் பண்ணுறது தப்பு. ரெண்டாவது, பப்ளிக் சப்நெட் வழியா நேட் கேட்வே வழியா போயிட்டு இன்டர்நெட்டுக்கு டிராபிக் போகும் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு. என்னன்னா, கைட் பண்ணலாங்க, கைட் பண்றது பத்தி நான் தப்பே சொல்ல மாட்டேன். நாலேஜ் வளர்த்துன்ட்டு கைட் பண்ணுங்க, கரெக்டான நாலேஜ கைட் பண்ணுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடணும், வாயில வர சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாவே தோணும் என்னைக்குமே. நானே அது வந்து எனக்கு உறுத்தம். ஏன் அப்படின்னா, இதை நான் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணிட்டு இருக்கேன். பாலாஜி வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீராம் வந்து அப்பப்போ நம்ம சேனல்ல வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணிட்டு இருக்காரு. எந்த டேஷ்காக, யாருக்காக? உங்க எல்லாருக்காகவும் தான். எங்களோட நாலேஜ் உங்க எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்தது அப்படின்னா நீங்க இன்னும் பெட்டரா ஆவீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஒரு சல்லி பைசா கூட வாங்காம தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த சேனலே நம்மளது இல்லை அப்படின்றதும் நம்ம சொல்லியாச்சு. இதுல இருந்து வர ப்ரொசீடிங்ஸ் எல்லாமும் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போகுதுன்றதும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ அப்ப எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மோட்டிவ்ல தான் வந்து நாங்க வந்திருக்கோம். பட் இந்த மோட்டிவ் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்றதும் நான் சொல்ல போறது இல்லை. ஒருத்தன் ஒரு இண்டிவிஜுவல். ஓகேங்களா, சோ அதனால அவனோட சேனலுக்காக அவன் என்ன பண்றானோ அதை பண்ணிட்டு போறான். நிறைய சேனல்ஸ் இருக்கு வெளில. நீங்களே போய் கூகுள்ல வந்து டெவாப்ஸ் நடிச்சாலே பல கோடி சேனல்ஸ் வரும். அதே மாதிரி வெறும் ஒரு டயக்ராம் வச்சு ஓட்டுற சேனல்ஸும் நிறைய வரும். ஓகேங்களா, சோ அதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் தப்பா கைட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் என்னோட ஒரே ஒரு கருத்து. என்னோட ஒரே ஒரு ஆஸ்கே வந்து தப்பா கைட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ற ஆர்கிடெக்சர் டயக்ராமா இருக்கணும். சும்மா AWS டாக்ஸ்ல தூக்கிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து எங்களாலையும் தான் பண்ண முடியும். நாங்க எதுக்கு லூஸ் சார்ட்டுக்கு போயிட்டு நாங்களே டயக்ராம போட்டு நாங்களே எதுக்கு அந்த டயக்ராம் எடுத்து வந்து காட்டணும்? சோ அப்ப வந்து அவங்கவுங்க சேனல்ல அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தப்பா கைட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் என்னோட ஒரே ஒரு கருத்து. அதே மாதிரி ராங்கான ஃபேக்டை கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க ராங்கான ஃபேக்டை கொடுத்தீங்கன்னா அவன் போயிட்டு இன்டர்வியூல அந்த ராங்கான ஃபேக்டை பேசுவான். ஏன்னா எப்படின்னா, ஒரு குட்டி குழந்தைங்க இல்ல, நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு குட்டி குழந்தையா தான் இருந்திருக்கோம். நம்ம எல்லாருமே ஸ்கூல் போயிருக்கோம், நாலேஜே இல்லாம தான் நம்ம போயிருக்கோம். அந்த நாலேஜை கொடுத்தது யாரு? டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ். அவங்களோட நாலேஜோட லிமிட் தான் நம்மளோட நாலேஜா இருந்தது. காலேஜுக்கு போனோம், அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸோட நாலேஜோட லிமிட் தான் நம்மளோட நாலேஜா இருந்தது. எக்ஸ்போஷர் பெருசா ஒன்றும் கிடைக்கல ஒரு சில காலேஜஸ்ல. ஓகேங்களா, சோ அப்ப வந்து நம்ம வந்து நம்மளே அப்படியே கொடுத்துடுறோம். இப்ப எப்படி இங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஒரு 61 பேரு அப்படியே அக்ஷய் சொல்ற பேச்ச வந்து அப்படியே நீங்க கேக்குறீங்க அப்படின்னா நீங்க உங்களை அப்படியே நீங்க அர்ப்பணிச்சிடுறீங்க. அப்படி நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, நான் ப்ராப்பரா உங்களை கைட் பண்ணும், அந்த ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், கரெக்டான வெப்சைட்ல அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், இல்ல கரெக்டான ஆத்தர்ஸ் கிட்ட உங்களை பாயிண்ட் பண்ணும். அப்படி பாயிண்ட் பண்ணா உங்களோட கெரியர் இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்றது. அதுல எந்த தவறு நடந்தாலுமே எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். இதை நான் பிராங்காவே சொல்லிடுறேன். ஓகே, பாலாஜி வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அக்ஷய், கண்டிப்பா. ஸோ இல்ல, இப்போ இன்னும் லாஸ்டா ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அக்ஷய் சொன்ன மாதிரி இப்போ எந்த பூட் கேம்ப்ல வந்து இப்போ நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சீங்க இல்ல கிளவுண்ட் ஹவுஸ் முடிச்சீங்கன்னா 10 lakhs 20 lakhs
இல்ல நீங்க முடிச்சீங்கன்னா €100,000 $100,000 சொன்னா அப்படின்னா நீங்களே ஒரு செகண்ட் யோசிங்களேன். ஏன் நீங்க 100% ஒருத்தரை நம்புறீங்க? புரியுதுங்களா? இப்ப நாங்க வந்து ஓப்பனா சொல்லிடுறோம். இதுதான் நடக்குதுன்னு சொல்றோம்னா, நீங்க போய் செகண்ட் கிராஸ் செக் பண்ணா தான் இருக்க போகுது. ஆனா எல்லாருமே இவ்வளவு ஓப்பனா வந்து இன்ஃபர்மேஷன குடுக்கறது இல்ல. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, யார் இதுதான் ஃபேக்ட். 30 டேஸ்ல டெவாப்ஸ் இன்ஜினியர்னு சொல்றான்னா, நீங்க உண்மையிலே 30 டேஸ்ல டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆக முடியுமான்னு போய் சர்ச் பண்ணுங்க. போய் ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃபேக்ட்ஸ் அவங்க சொல்ற ஃபேக்ட் அப்படியே நம்புறதும் ஒரு தப்புன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இப்போ ஒருத்தர் வந்து தப்பா கைட் பண்றாங்க, நீங்க அதை நீங்க ஃபுல்லா நம்பிடக்கூடாது. எவன் ஒருத்தன் வந்து இப்படி இப்படி எவனா சொல்றானோ அது தப்புன்னு சொல்றானோ அப்பதான் அவன் கரெக்டா சொல்றான்னு அர்த்தம். ஏன்னா 30 டேஸ்ல ஆக முடியாது. டு பி ஃப்ராங்க் வாய்ப்பே கிடையாது. அப்பெல்லாம் இருந்தா எல்லாரும் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இருக்கணும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் 1-2 பேர் 100ல 1-2 பேர் ஆகலாமே தவிர. ஸோ நீங்க எப்பவுமே யார் என்ன ஃபேக்ட் சொன்னாலும் அதை கிராஸ் செக் கொஞ்சம் பண்ணுங்க. ஸோ அது உண்மையா இருந்தா மட்டும் ஓகே. அதை நோக்கி உங்க ஹார்ட் ஒர்க்கை போடுங்கன்றதா என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன். கண்டிப்பா. நெக்ஸ்ட் நம்ம போலாம். சூப்பர் 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 சூப்பர்.